அடுத்த கலெக்ஷன் பார்த்துடலாமா? இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, சந்தேரியில் சாஃப்ட் சந்தேரி. நம்ம காட்டன் சொல்கிறோம், நம்ம சாஃப்ட் காட்டன் மட்டும்தான் நான் வந்து சேல்கே கொண்டுட்டு வருவேன். ஏன்னா எனக்கே வந்து மொடா சொரசொராக இருக்கிற காட்டன் எனக்கு பிடிக்காது. குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நான் வியர் பண்ணுவேன். அதே குவாலிட்டியை தான் உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் தேடி உங்களுக்கு அந்த சாஃப்ட்டு நமக்கு ஏன்னா நான் வியர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த காட்டன் நீங்கள் நல்லா இருக்குப்பா, சாஃப்டாக இருக்குது நம்மக்கிட்ட கேட்டதுனால தான் இந்த பிஸ்னஸே ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக நான் வந்து ஆஃப்லைனில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆன்லைனுக்கு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ, நான் எப்படி வியர் பண்ணுவேனோ, நான் எப்படி பார்த்து எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பார்த்து ஒவ்வொரு கலெக்ஷனையும் கொண்டுட்டு வருவேன். ஏன்னா குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கலாம், நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா குவாலிட்டி அங்கே இல்லாது ஜென்யூனாக இருக்கணும். நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான், தரம் இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம ஜெயிக்க முடியும். உறவு முறையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நமக்குள்ளே வந்து கண்டிப்பான முறையில் நம்பிக்கை அது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு வந்து ரொம்ப நாளைக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நீடிக்கும். செகண்டரி வந்து நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, சிவா சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவள் கரெக்டான விஷயத்த மட்டும்தான் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் எந்த உறவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நீடிக்கும். கரெக்ட் தானே? ஓகே, நம்ம அந்த சாரீ கலெக்ஷன் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்காக நான் சாஃப்டான குவாலிட்டியான ஒரு சாரீஸை மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை உங்களுக்கு காட்டவும் செய்வேன். ஓகேவா? இப்போ எனக்கே வந்து என்னோடய நாலேஜே இல்லாமல் சில சாரீஸ் அவங்க தவறாக அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். அதுக்காண்டி அவங்கள ஹார்ஷாகவும் நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து அனுப்பிட்டாங்க. இந்த ஒரு 10-15 அந்த குவாலிட்டி இல்லாத அந்த சாரியை வந்து அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத செலவு. அதுக்கு அந்த சாரியை அவங்க கொடுத்த அதே ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுத்துருவேன். அந்த சாரியோட குவாலிட்டியை சொல்லி தான் கொடுப்பேன். அதுக்கு மேலே ஒரு 10 பைசா கூட நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அதோட குவாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். அது எதுலேயுமே ஜென்யூனாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியும். கரெக்ட் தானே? சரி, நம்ம கலெக்ஷன் பார்த்துடலாம், ரொம்ப டைம் ஓடுது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாஃப்டான ஒரு சந்தேரி காட்டனு. இதில் ஜிக்ஸாக் மாடலில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பச்சை கிடையாது, இந்த பாசப்பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா டார்க்காக இருக்கும்ல பாசப்பச்சை, அந்த மாதிரி ஒரு பச்சை, நல்ல டார்க் கலர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த புட்டா டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸ், இந்த மாதிரி ப்ளவுஸ் அழகாக இருக்குல்ல. கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரைஸ் நான் சொல்லவே இல்லை. இது வந்து 799 வரும். ஏன்னா இது ப்ரீமியம் குவாலிட்டி. 799 வரும். உங்களுக்கு ஷிப்பிங் கொடுத்துட்றேன், ஃப்ரீயாக கொடுத்துட்றேன்.